வெல்கம் பேக் டு இனி ஒரு புது வீடியோ. இன்னைக்கு நாங்க என்ன பார்க்க போறோம்னு சொன்னா, எங்களோட ஃபேமிலிக்கு நியூ மெம்பர்ஸ் 2 பேர் ஜாயின் ஆகிக்கிறாங்க. உங்களுக்கு தமிழ்ல பார்த்தோன்னே விளங்கிக்கும் அந்த நியூ மெம்பர்ஸ் 2 பேர் யாருன்னு சொல்லி. அந்த 2 பேரை பத்தி தான் நான் இந்த ஃபுல் வீடியோலையும் பார்க்க போறோம். அதுக்கு முந்தைய சேனலுக்கு ஏதாவது சொல்லி புதுசா வந்துட்டீங்கன்னு சொன்னா கரெக்டாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ப நான் போடுற புதிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பார்த்து கொள்ளிடு. ஓகே, இப்போ அந்த நியூ மெம்பர்ஸ் 2 பேர் யாருன்னு சொல்லி பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அந்த நியூ மெம்பர்ஸ் 2 பேர் நான் யாருன்னு சொல்லி காட்டுறேன். நான் உங்களுக்கு சொல்லி பாருங்க, செப்பரேட்டா ஒரு ரூம் ஒன்றே நான் கொடுத்துக்கிறோம். ஓடி வர 2 பேரும். ஓகேவா? இவர் பிளாக் ஒன், இவர் ஒயிட் ஒன். சரி, தூக்கிக்கோங்க. இவருடைய பேர் வந்து இஷாக். இப்பதான் இதுக்கு 8 months. நான் எடுத்து 7 months. இப்போ 1 month ஆகுது. இது பிளாக் ஒன், இது புன் பூனை. இதுக்கு நாங்க ஃபர்ஸ்ட் ஹெல்சான்னு சொல்லி ஒரு பேர் வச்சோம். அதை சொல்லி கூப்பிட வழி அது பாக்குது. இதோட பேர் என்னமோ லீசாவோ வச்சாங்க, எங்களுக்கு செட் ஆகல. அதனால நாங்க ஒரு ஹெல்சான்னு சொல்லி பேர் வச்சோம். அந்த பேர் இதுக்கு செட் ஆயிட்டு போல கூப்பிட எல்லாம் ஓடி ஓடி வருது. அதனால நாங்க அதே நாங்க வச்சிட்டோம். இப்ப இது 2க்கும் பசின்னு நினைக்கிறேன். எங்க சாப்பாடு போட்டுட்டு அதுக்கு போறோம். இதுல ஐட்டம்ஸ் கொஞ்சம் நிக்குது. அதுக்கு போடுற மண்ணு, சாப்பாடு, அதுக்கு விட்டமின்ஸ், அது போட்டு குளிப்பாட்டுற ஷெம்பு, இந்த மாதிரி நிறைய ஐட்டம் சொல்லி இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். ஃபர்ஸ்ட் இதுக்கு நான் சாப்பாடு போட்டுட்டு இப்போ பாவம் கொஞ்சம் பசின்னு நினைக்கிறேன். சாப்பாடு கொண்டாந்துக்கிறேன். அப்படியே மீனை ஃபுல்லா கொடுக்கறது இல்லை. ஏன்னு சொன்னா அதுல முள்ளெல்லாம் தானே. ஏன்னா பேஷண்ட் போனவங்களுக்கு நான் முள்ளு கொடுக்க கூடாது. சரி, அம்மா எடுத்துடுவா. சரி, கொடுங்க. தண்ணியை வச்சுக்குது. ஓகே, இவங்க இப்ப தின்ற கேப்ல இவங்களோட ஐட்டம்ஸை பத்தி உங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது வந்து அதுல மண்ணு. சரி, இது வந்து மண்ணை நாங்க போட்டு சொன்னா அது இதுலயே கக்காச்சூ எல்லாம் பண்ணுது அந்த மண்ணு. அப்போ எங்களுக்கு சும்மா பண்ணோட கக்காச்சூ பண்ணோட அது கல்லாயிரும். அப்போ எடுத்து எனக்கு வீசை தான் ஆகிடுது. கிளீன் பண்ண ஈஸி. இதுல நான் பெஸ்ட்டுக்கு நான் வாங்கினது வந்து ஆப்பிள் ஃபிளேவர். சரியா, பச்சை கலர் 10 liters வந்து எடுத்தோம். ஆனா இந்த ஆப்பிள் ஃபிளேவர் எங்களுக்கு செட்டே ஆகல. அது ஸ்மெல். அதுக்கு ஒரு திரும்ப நான் ஒரு 5 liters வந்து எடுத்தோம் லெவன்டர் சொல்லி. அந்த ஸ்மெல் நல்ல, அது ஒரு நாட்டமும் வராது. அதுக்கப்புறம் நான் வேறையா அதுக்கு கறி மட்டும் இல்லை கொடுக்குறேன், இந்த பிஸ்கட்டும் கொடுக்குறேன் மியாவுன்னு சொல்லி. அது சின்னதுனால நான் கிட்டன் ஃபிளேவர் தான் எடுக்கிறேன். இது ஒரு வகையான ஒரு பிஸ்கட். கறி வாங்காத நாளைக்கு நான் இதை கொடுக்குறேன். இது அதுக்கு போடுற ஷெம்பு. சும்மா எங்கடா ஷெம்புலாம் அதுக்கு நான் யூஸ் பண்ண இயலாது. பேஷண்ட் பூனைக்குன்னு சொல்லி இந்த மாதிரி ஷெம்பு செய்யுது. ஒரு ஃபிளேவர்ல கோகோனட், கஸ்தூரி, அந்த மாதிரி நான் கஸ்தூரி தான் எடுத்தோம். இது வந்து அது கொடுக்குற விட்டமின்ஸ். ஏன் கொடுக்குறேன்னு சொன்னா சும்மா அந்த பூல் போவாம நல்ல புசு புசுன்னு பூல் வளர்றதுக்கு அதுக்கு இந்த மாதிரி விட்டமின்ஸ் கொடுப்பாங்க. இதுல சிறப்பு நீக்குது, டெப்லெட்ஸ் நீக்குது. நான் டெப்லெட் தான் எடுத்தோம். இதை வந்து நான் டெப்லெட்டை கொஞ்சம் கரைச்சி தண்ணியில் போட்டு இந்த மாதிரி ட்ராப்பர்ல கொடுக்குறேன். இதை வந்து இந்த தீனை நான் மொட்டல போட்டு வச்சுக்கொண்டேன்னு சொன்னாங்க ஈஸி. இப்ப அவங்களுக்கு இந்த ஐட்டம் எல்லாம் பார்க்கல விளங்கிக்கும் எவ்வளவு எனக்கு செலவாகிக்கும் சொல்லி. இது மட்டும் இல்ல, பூனைக்கு 4 மாசத்துக்கு ஒருக்கா 2 மாசத்துக்கு ஒருக்கா அப்படி இன்ஜெக்ஷனும் அடிக்கணும். அதுகளுக்கும் ஒரு கணக்கு போகும். நீ சொல்றீங்க பூனைக்குன்னு சொல்லி ஒரு க்ரூமிங் சென்டர் வந்து இருக்குது. அதுக்கு காது கிளீன் பண்ண, என்னது அதுக்கு புல்பாட்ட, அதை நேம் வெட்ட அப்படின்னு சொல்லி 200, 300, 500, 1000 அப்படி 10,000 முட்டு செலவு. பாத்தீங்கன்னா இந்த பிஸ்கட்டுக்கு எவ்வளவு ஆசை. இது மீனால தானே செய்யறேன். அந்த ஸ்மெல்லுக்கு தலையை போட்டு தின்னு பாருங்க. அதுல ஒன்றும் இல்ல எல்சா, அதுல ஒன்றும் இல்ல. தலை கொஞ்சம் அதான் அதான் நான் 2 பேரும் கொஞ்சம் தின்னுங்கடா. கொஞ்சம் தின்னுங்க. எவ்வளவு கொடுத்தாலும் இது போதா. இது மீன்ல செய்யற அந்த பிஸ்கட்னால அது சரி இருக்கும். நான் இது கறி வாங்குறதுனாலே தான் அந்த பிஸ்கட் கொடுக்குறேன். அது வந்து இன்னும் கொஞ்சம் தரவா? இன்னும் கொஞ்சம் தின்னு. ஆமா, கொஞ்சம் கொடுங்க மாமா, கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் கொடுங்க, கொஞ்சம் 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 எடுத்து கொடுங்க. மேசில போடுங்க, மேசில போடு. சார் செஞ்சு கொஞ்சம் போடுங்க. கொஞ்சம் கொஞ்சம் மேசில போடும். அதெல்லாம் கீழே போட்டுது. மேசில இங்கிட்டு போடும். ஓகே, இப்ப நான் மண்ணை கொஞ்சம் கிளீன் பண்ண போறோம்.
நான் க்ளீன் பண்றது எப்படின்னு காட்டுறேன். அதை ஊட்டி இன்னைக்கு இப்போ காடு ஒண்டிக்கிறதுனால எனக்கு லேசி க்ளீன் பண்ணேன். பேஷண்ட் பூனைண்டாலே மண்ணில் தான் கக்க பண்ணணும். அது சரி கிளீன்னால. இதே ரோட் பூனாலே அப்படி இல்லை, கண்ட இடத்துல மூத்தின பியூல் பேலும் ஊடே நாரும். ஆனா பேஷண்ட் பூனை அப்படி இல்லை, இந்த மண்ணில் பேல்றதுக்கு தான் அது பழகிக்குது. அப்படிதான் நான் பழக்கி மீக்கிறோம். அதனால அப்படி பக்கத்து பேன்னு சொன்னா எடுத்து வீசியாச்சு, அதோட முடிஞ்சு அவ்வளவுதான். அதனால பேஷண்ட் பூனை வளர்க்குற அவ்வளவு கஷ்டம் இல்லை, லேசி தான். ஆனா என்ன கொஞ்சம் செலவாகும், அவ்வளவுதான். ஒரு புல்லோண்டு வளர்க்குற மாதிரி தான். இன்ஜெக்ஷன் அடிக்கணும், அதுக்குன்னு சொல்லி ஷெம்போ வாங்கணும், பிள்ளைகளுக்கு மாவு வாங்குற மாதிரி அதுக்கு பிஸ்கட் வாங்கணும், அதுக்கு இந்த விட்டமின் வாங்கணும். விட்டமின் கொடுக்காட்டி பூல் போ, நீ சின்னவங்களுக்கும் அந்த மாதிரி தானே சரி பெண்கள் சிறப்பு அது இதுன்னு கொடுக்குற மாதிரி அது இருக்குன்னு சொல்லி மறந்து ஒதுக்கிது. இன்னும் மிதிக்குது, அதுக்கு நேரம் கட்ட இருக்குது, அதுக்குன்னு சொல்லி காது கிளீன் பண்றதுக்கு ஐட்டம் செய்யுது, அது இருக்குன்னு சொல்லி ஒரு டாய் செய்யுது. நீ சொல்லி நான் பூனை ஷொப்போனுக்கு வாங்க போக்கல எனக்கு ஷொக் ஆகிட்டேன், இவ்வளவு ஐட்டம் செய்யுதான் சொல்லி. அது காத்துல போடுற பெல்ட் செய்யுது, கீட்டை செய்யுது, சாப்பாடு போடுற ட்ரேல இருந்து எல்லா ஐட்டம் செய்யுது. ஒரு நாளைக்கு நான் அந்த ஷொப்பு போக்க நான் அவ்வளவு பூனை நான் போடுறேன், அதுல பாத்துக்கோங்க எவ்வளவு ஐட்டம் செய்யுன்னு சொல்லி. சின்னவருக்கும் செஞ்சலாக்கும் சரி ஆசை, ஒரு பூனோட இப்ப வளர்க்குறேன். அதனாலதான் நான் 2 பூனை எடுத்து வளர்க்குறோம். இப்ப எனக்கு 2 புள்ளைகள் இல்ல, எனக்கு இப்ப 4 புள்ளை. கொஞ்சம் பொறுப்பு கூடிட்டு பாருங்க துணை பாருங்க பிஸ்கட் மீன் தின்னுட்டு இந்த பிஸ்கட் தின்னு பண்ற பாரு, தன்னாவே பாரு. நீ இப்பயும் தலையை ஒழுங்க போட்டு பாரு, மண்ணெல்லாம் கொட்டிருந்தாரு பாரு. அதையும் முட்டு பேர்ல விளங்குதுதான் எனக்கு கொஞ்ச நேரத்துக்கு. நான் 2 மீன் கொடுத்தேன், வேறைய பேர் தான் பிஸ்கட்டும் கொடுத்தேன். எல்லாம் தின்னுட்டு திரும்ப பிஸ்கட் பக்கத்துல அது தலையை போட்டுறான். சாரி பிராலி என்ன லுக்கு? நீதான் கிளீன் பண்ண, வா கிளீன் பண்ணு, கிளீன் பண்ண எல்லாத்தையும். பாரு. A few moments later. இப்ப நான் இவளுக்கு குளிப்பாட்ட போறோம், சரியா? குளிப்பாட்ட பேசினதெல்லாம் வளர்ந்திக்கிறேன். குளிப்பாட்ட முந்தி நான் ஒரு நெவத்தெல்லாம் கொஞ்சம் வெட்டிட்டு இப்போ நேமெல்லாம் கூட வளர்ந்திக்குது. சரி, நேரத்துல வெட்டி ஆச்சுதானே, இனி பாய கூட பராண்டி படாது. இப்ப உங்களுக்கு சேஃபா தூக்கி ஆடு. பச்சை தண்ணியில கொஞ்சம் ஹாட் வாட்டர் நான் மிக்ஸ் பண்ணாதான் கணக்கான சூட்ல வச்சுதான் அதை குளிப்பாட்டணும். ஏன்னா பச்சை தண்ணியில் குளிப்பாட கூடாது, அதனால நான் கொஞ்சம் ஹாட் வாட்டர் மிக்ஸ் பண்றேன். பூல் பூல் புசு புசு நிக்கிறாரு, குளிப்பாட்ட சொல்லி அசியமாயிடுவாரு, கையில வேணாம். சரி, இப்ப இவளையும் கொண்டு வந்தாச்சு குளிப்பாட்டுறதுக்கு. எல்சா கம்மிங், கெட்ஸ் அப் கெட்ஸ் அப். ஆமா, சிட் பண்ணி பாருங்க. குட் பாய், சிட் பண்ணி பாருங்க.
ஆனா குளிப்பாட்டுல இவரை கொஞ்சம் லேசி ஆயிடுச்சு. இஷாக் தான் கொஞ்சம் பெரலி கூட. எங்களோட செஞ்சல சஜில கூட இப்படி குளிப்பாட்டினது இல்லை. எங்களோட செஞ்சல சஜில எங்களோட ஷான் குளிப்பாட்டுற மாதிரி இப்ப எல்சாக்கி நான் குளிப்பாட்டுறேன். இப்ப எப்படி சார் எனக்கு 2 பொம்பளை பிள்ளை 2 ஆம்பளை பிள்ளை ஜோடி ஜோடா கிடைச்சிங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுவும் ஒரு பிளஸ் தான். என்ன எல்லாத்துக்கும் ஜோடி ஜோடி அமையாது. என்கிட்ட சான்ஸுக்கு பாத்தீங்கன்னா எனக்கு கிடைச்ச பூனையும் பொண்ணும் ஆணும். எனக்கு பிறந்த பிள்ளையும் பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை. எல்லாத்துக்கும் இந்த சான்ஸ் கிடைக்காது. அதுக்கெல்லாம் கொடுத்து வச்சுக்கணும். நான் ஆசைப்பட்ட விஷயத்துல நடந்த 2 விஷயம் தான். ஒன்று நான் நினைச்ச மாதிரி நான் லவ் பண்ண கேர்ளே நான் மாரி பண்ணினேன். அது ஒரு விஷயம். மற்றது 1வது பொம்பளை புள்ள 2வது ஆம்பளை புள்ள கேட்டு அதே மாதிரி அல்லாஹ் ஹைர் ஆகிட்டான். அந்த 2 விஷயம் தான் நான் உண்மையில நினைச்ச விஷயத்துல எனக்கு கிடைச்ச ஒரு 2 விஷயம். அதுதான் நான் அது ரெண்டு தான் என் உலகம்னு சொல்லி நான் வாழ்ந்து கொண்டே அதனால தான். என் வீட்டுல 4 பேர் இல்ல 6 பேர். பெரிய ஃபேமிலி ஆகிட்டேன். லிட்டில் ஃபேமிலி பிக் ஃபேமிலி ஆகிட்டு ஆயிடா. எங்க ரிஷாக்க பாருங்களே குளிச்சு ஃப்ரெஷ்ஷா அம்மா வாசமா இருக்கிறாரு. அவர் டக்குனு காஞ்சிட்டாரு. நான் வெயில வைக்க முந்தி அவர் காஞ்சிட்டாரு. எல்சா எங்க எல்சா எல்சாட பசங்களே போச்சு. எனக்கு பிளட் டியூட்டி. உங்களுக்கு நான் விட்டமின் கொஞ்சம் அமைக்கிறதுக்கு நான் விட்டமின் கொடுக்குறேன். ஒவ்வொரு நைட்டுக்கு டொப்பலா பொறுத்து உங்களுக்கு கொடுக்குறேன் 2 பேருக்கும். ஒரு நாளைக்கு நான் அந்த விட்டமின் கொடுக்குறதையும் நான் ஒரு நாளைக்கு காட்டுறேன் அடுத்த வீடியோல. வெளியே போமா கொஞ்சம் வெளியே கட்டி வைக்க மாலையா அப்பதான் வெளியே படக்குள்ள காஞ்சிடும் வால் எல்லாம். இதை கட்டி வைக்கிறேன்னு சொன்னா வேற எதுக்கு இல்ல கதவை திறந்து சொன்னா டக்குனு வெளியே ஓடுது. வேற நாளைக்கு எல்லாம் நைட் டைம் எல்லாம் கதவை மூடி வச்சுக்கிறதுனால நான் கட்டி வைக்கிறது இல்லை. இந்த பவர் டைமுக்கு வெளில டைமுக்கு நான் கதவை திறக்கிறே தானே. திறங்கன்னு சொன்னா கொஞ்சம் கட்டி வைக்கிறேன். மாட்டிக்கணும் இதோட வேலையே இதுதான். நான் வீடியோல எண்டிங் பார்ட்டுக்கு வந்துட்டோம். எப்படியோ நான் 3வது பிள்ளையும் 4வது பிள்ளையும் நான் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சுட்டேன். இதே போல நான் போடுற ஒவ்வொரு வீடியோலையும் அந்த 2 பேரும் நடிப்பாங்க. அந்த 2 ஜீவனும் நீ எங்கள்ல ஒருத்தர். மீண்டும் நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நினைவுபடுத்துறேன். மீண்டும் நான் நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன். டாடா பை பை. See you.